வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. மார்க்கெட் நேத்திக்கு நம்ம க்ளோசிங் ஆனப்போ நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே, அதாவது இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோ இல்லைனா வேல்யூ ஏரியா ஹையோ நமக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வரும், ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 470 அந்த இடத்துல மார்க்கெட்டோட வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு 426. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே 450 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு, 460 வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட். அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் இது வேல்யூ ஏரியா ஹைக்கு வரல. ஸோ இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம நேற்று நைட் லைவாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ண விஷயம். ஓகே, மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி நமக்கு மூமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம எந்த மாதிரி பார்க்கணும் மார்க்கெட்டை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ இன்றைக்கி க்ளோசிங் 2 நாளுடைய க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நியரஸ்ட்டில் தான் இருக்குது. ஒரு 3 பாயிண்ட் தான் மேலே டிஃப்ரெண்ட்டில் இது க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, மார்க்கெட் இந்த இடம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 22,350 360, அதாவது 22,350 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 22,350 அப்படிங்கிற லெவல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே மார்க்கெட் நமக்கு நல்ல ஒரு சஸ்ட் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக 22,500 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நாளைக்கு. ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ இந்த க்ளோசிங் நடந்திருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 22,500. ஓகே, மார்க்கெட் இமிடியேட்லியாக நமக்கு கீழே வந்தது அப்படின்னா, இந்த இடத்துல ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு உடனே சப்போர்ட் இந்த இடம் இருக்கு இல்லையா, இது சிங்கிள் பிரிண்ட் ஜோன். இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டீ பீரியடில் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. அப்போ இந்த இடம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடம் நமக்கு 22,250 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 22,250 அப்படிங்கிற ப்ரைஸ் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதில் தான் இன்னைக்குள்ள வேல்யூ ஏரியா லோ பாருங்கள், மார்ச் 6ஆம் தேதியோட வேல்யூ ஏரியா லோவும் அந்த பக்கத்தில் தான் இருக்குது, நியரஸ்ட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் விழுந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. டீ பீரியடில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இன்னைக்கு இந்த இடத்துல, அதாவது சிங்கிள் பிரிண்ட் ஜோனுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. சிங்கிள் பிரிண்ட்டுங்கிறது டீ பீரியடில் தான் வந்தது நமக்கு. காலைல ஏப்ரலில் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு நியரஸ்ட் ப்ரைஸ் இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி வேல்யூ ஏரியாக்குள்ளே போய் அந்த ஃபஸ்ட்டு ஏப்ரலே நமக்கு கரெக்டாக வேல்யூ ஏரியா ஹை, அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் டச் பண்ணி மேலே போயிடுச்சு மார்க்கெட். ஓகே, அப்போ அடுத்து மார்க்கெட் டவுன் பண்ணி கீழே வர்றப்போ மார்க்கெட் டீ பீரியடில் நமக்கு சிங்கிள் பிரிண்ட் வந்துருக்கு. ஸோ சிங்கிள் பிரிண்ட் நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. இந்த இடம் நமக்கு 22,250. மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே வந்ததுன்னா 22,250 அப்படிங்கிற லெவல் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மேலே போச்சுன்னா மார்க்கெட் நமக்கு 22,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, மார்க்கெட் நாளைக்கு நம்ம கால் சைடு மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட க்ளோசிங், இன்றைக்கி உள்ள ஐவி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் நம்ம ட்ரேட் எடுக்க இருந்தால் காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்க இருந்தால் கால் சைடு எடுக்கிறது எனக்கு தெரிய ஒரு சேஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னு லைவாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிக்கோங்க, ப்ரிடிக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொல்கிறது மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல டேட்டா இருக்குது, மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம கொடுக்குற இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நீங்கள் லைவாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சேஞ்ச் இன் ஓஏவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்ம ஆப்ஷன் பிரீமியத்த வச்சு கொஞ்சம் அது லோட் ஆகட்டும். நம்ம பிரீமியம் பார்த்துருவோம். பிரீமியம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவல். அதாவது பிரீமியம் வந்து இப்போ இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ் வந்து 22,350 22,350 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து சப்போர்ட்ல தான் இருக்குது மார்க்கெட். ஓகே. இதோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 107. இந்த ரூ. 107க்கு மேல தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் குடுத்துருக்கு. ரூ. 107லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு. அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்து பிரீமியத்தோட லெவல் நம்ம பார்க்க முடியும். இது வந்து க்ளோசிங் வச்சு நம்ம இப்போ வாட்ச் பண்ணியிருக்கோம். க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது பிரீமியம் வந்து இந்த இடம் அதாவது ரூ. 107 அப்படிங்கிற பிரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். சென்சிபிள் லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகட்டும். லோட் ஆனோன்னா நம்ம சேஞ்ச் இன் ஒய்யாவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் நம்ம. டெட்டு ஸ்லோவாக இருக்கனால எனக்கு இதாக இருக்குது. நேற்றுக்கு இதே பிரச்சனை தான். வெயிட் பண்ணுங்கள். நேற்றுக்கு இது லோட் ஆகாமல் தான் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல. சரி இன்றைக்கி பார்க்கலான்னு பார்க்குறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆக மாட்டேங்கி லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லோட் ஆகிட்டுனா நம்ம வந்து லோட் ஆகுது. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சேஞ்ச் இன் ஒயில் தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சேஞ்ச் இன் ஒய் எப்படி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 22,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. அதில் தான் வந்து புட் சைடில் வந்து 5.88 லட்சமும் கால் சைடில் 5.88 லட்சமும் புட் சைடில் 12 லட்சமும் இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஓகே. மேலே போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா எந்த அளவுக்கு போகும்னா 22,400 400ங்கிற இடத்துல வந்து நமக்கு 12,000மும் இதில் வந்து 1.3 ஓகே. கால் சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ 22,400 சேஞ்ச் இன் ஒயில். புட் சைடில் வந்து நமக்கு வந்து 1 லட்சம் தான் இருக்குது. இதில் 12 லட்சம் இருக்குது. ஓகே. 22,500 அப்படின்னு பார்க்கும்போது 22,500ல் வந்து கால் ஆப்ஷன் வந்து 20 லட்சமும் புட் ஆப்ஷன் வந்து 2 லட்சமும் இருக்குது. ஓகே. இது வந்து சேஞ்ச் இன் ஒயில். நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் இன் ஒயில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 22,400 போய் தான் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. 22,400 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் 70 லட்சமும் புட் சைடில் வந்து 49 லட்சமும் இருக்குது. இது ஒரு 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 சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்த உடச்சி மார்க்கெட் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து 22,500 இது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். 22,500ல் போன வாரத்தில் இருந்தே பார்க்குறோம். கால் சைடில் தான் 1.14 கோடி இருக்குது கான்ட்ராக்ட்டு. ஓகே. இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இந்த இடம் போச்சு அப்படின்னா 22,500 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா 22,250 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கும்போது இங்கே சப்போர்ட்டே வந்து 22,300 அப்படிங்கிற லெவல் 22,250 விட 22,300 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய இது என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து கால் சைடு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய இது. நீங்கள் லைவாக மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி சேஞ்ச் இன் ஒயை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோங்க. கால் சைடு எடுக்கிறதா இருந்ததுன்னா கால் சைடு எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஐவி செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் டேபிளில் போய் ஐவி செக் பண்ணி பாருங்கள். ஐவி வந்து புட்டை விட காலில் வந்து அதிகமான ஐவி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு சின்ன லாபம் நமக்கு ஆப்ஷனில் போய் பை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன டக்குன்னு போய் ப்ரைஸ் வந்து ரீச் ஆகும் நம்மளுடைய டார்கெட்டை. ஸோ அதுதான் வந்து நம்ம ஐவி செக் பண்ணுறது. ஐவி வந்து ரொம்ப முக்கியம். இன்ட்ராடே பண்ணும்போது ஐவி அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்போ நம்ம லைவாக பார்த்துருக்கோம். மார்க்கெட் வந்து இந்தந்த மாதிரி இடத்துல டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.